பேகன் பர்த்தாக்கு தேவையான பொருட்கள்: பெரிய கத்திரிக்காய் 2 நம்பர், பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், பொடிசா நறுக்கிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, பட்டர் 2 டீஸ்பூன், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ என்கிட்ட கத்திரிக்காய் பார்த்தீங்களா, இந்த பெரிய கத்திரிக்காய் இது வந்து ஆப்ரிஜின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன கத்திரிக்காய் வச்சு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் அடுப்பில். அப்படி சுட்டு எடுக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால பெரிய கத்திரிக்காவை இதுமாதிரி சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பிறகு அந்த கத்திரிக்காவை அங்கே 2 ஸ்லைஸ் போட்டுருங்க. எதுக்காக இப்படி போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கத்திரிக்காய் டைரெக்டாக வந்து அடுப்பில் சுட போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் சுடும்போது சீக்கிரமாக வந்து சுட்டு வரும். இப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரில்லர் மாதிரி நீங்கள் அடுப்பில் டேரெக்டாக வைங்க. அதுக்கு பிறகு இந்த கத்திரிக்காயை நல்லா திருப்பி குக் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 8லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். வேகிற டைமில் கொஞ்சோண்டு எண்ணெய், அதாவது ஆஃப் டன் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குன்னா 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த கத்திரிக்காய் மேலே இருக்க தோலை அப்படி மேலோட்டமாக எடுத்துருங்க. பார்த்தீங்களா, எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு இந்த கத்திரிக்காய் ரஃபாக கட் பண்ண போகிறோம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெருசாக சங்க் மாதிரி கட் பண்ணிங்கன்னா குக் பண்ணும்போது கரெக்டாக வெந்து வர டைமில் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த மெத்தடில், அதாவது இந்த கத்திரிக்காய் நல்லா சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஸ்மோக் ஃப்ளேவரோட சாப்பிடும்போது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் கத்திரிக்காய் மசாலா சொன்னோன்னே ஒன்று புளி, அதுக்கப்புறம் தேங்காய், இந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் ப்ரிப்பரேஷன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, இதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம். இந்த சீரகத்துக்கு பதில் தாளிப்பு இன்னொரு தாளிப்பு போடுவாங்க, அதாவது பஞ்ச்புரம்னு சொல்லி தாளிப்பு இருக்குது. 5 விதமான தாளிப்பை வந்து தாளிப்பாக போட்ட பிறகு அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பண்ண போதில் வெறும் பேசிக்காக வீட்டில் இருக்க சீரகத்தை வச்சு நம்ம தாளிப்பாக போட்டிருக்கேன். இந்த சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் 60% அளவுக்கு லைட்டாக வதங்கி வரட்டும். அதுக்கு பிறகு தக்காளியை போடுறோம். தக்காளி வெங்காயம் ரேஷியோ நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதில் 1.5 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் 3 தக்காளியில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். மீதி தக்காளி கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே அந்த மசாலா குக் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இந்த வெங்காயம் தக்காளியும் குக் பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே முழுசாக தெரியும். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். கத்திரிக்காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணினா அந்த எண்ணெயே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கத்திரிக்காய் இதில் போட்டிருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே குக் பண்ணுங்கள். திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்திருக்கணும்.
இப்போ மீதி உள்ள வெங்காயத்தை எப்படி யூஸ் பண்ணுற பாருங்கள். இந்த பேனில் கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் பெருசாக, அதாவது டைஸ் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளியும் போட்ட பிறகு கொஞ்சம் பவுடர் மசாலா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு. எதுக்காக இந்த மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டினா, அந்த வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் மசாலா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சமாக மசாலா போட்டு அப்படி டாஸ் பண்ணி அப்படியே எடுத்து இந்த கத்திரிக்காயை மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அந்த கத்திரிக்காயோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய், அதாவது பேகன் பர்த்தா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், அதுக்கப்புறம் ஸ்டஃப்டு பரோட்டா அதோட சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதம் இருக்கும்.